முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில்தான் மக்களை தேடி அரசு திட்டங்கள் சென்றடைந்தன என சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு RB உதயகுமார், அரசு நலத்திட்டங்களை பெற அதிகாரிகளை தேடி மக்கள் சென்ற நிலை மாறி மக்களை தேடி அரசு அதிகாரிகள் நேரில் சென்று நலத்திட்டங்களை வழங்கியது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில்தான் என தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் நாட்டு நடப்பை அறியாமல் பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய தொகுதியிலே வழங்கியதைப் போல எல்லா தொகுதியிலும் வழங்குவதற்கு அரசு முன்வருமா என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நாட்டில் நடைபெறுகிற நிகழ்வு தெரியுதோ என்னமோ தெரியவில்லை. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய புனித அரசிலே தான் ஒவ்வொரு வருவாய் கிராமங்களுக்கும் மக்களை தேடி அரசு என்கின்ற ஒரு புரட்சிகரமான அம்மா திட்டத்தை புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி 16,671 வருவாய் கிராமங்களுக்கும் வட்டாட்சியர் அலுவலகத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தான் நிர்வாகத்திலே புரட்சி செய்திருக்கிறார்.